கண்டிப்பாக. அதாவது நாகை அருகே பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி வணிகர்கள் கடையடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பவித்ரா, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே தெற்கு பொய்யநல்லூரை கணவரை இழந்த சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் 16 வயது மதிக்கத்தக்க ஒரு மகளுடன் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி நள்ளிரவு ஒரு நபர் பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார். அப்போது மகள் தப்பி ஓடிய நிலையில் தாயை விரலை கடித்து துண்டித்து சத்தம் போடாமல் இருக்க வாயில மண்ணள்ளி கொட்டி பல்வேறு இடங்களை காயப்படுத்தியும் சித்திரவதை செய்து அருகில் உள்ள கொல்லைப்புறத்தில் தூக்கி வீசி சென்றுள்ள கொடூரன். இந்த சம்பவம் அறிந்து நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடும் பணியில ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கருவேலங்கடை அருகே புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேட்டு பகுதியைச் சேர்ந்த 28 வயதான முத்துக்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அப்போது காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முயன்ற முத்துக்குமார் கீழே விழுந்து கை காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் நேற்று அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் இந்த சம்பவத்தை கண்டித்து பெண்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக இன்று பறவை வர்த்தக சங்கம் சார்பில் வணிகர்கள் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் கடைகள் அடைத்து போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நேரில் பார்க்க முடியுது. இந்த போராட்டத்தில் கணவனை இழந்த கொலை முயற்சியுடன் தாக்கி மிகவும் கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்த காம கொடூரனை அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் நிதி வழங்க வேண்டும். குடும்பத்தை இழந்து நிற்கும் பாதிக்கப்பட்ட மகளுக்கு அரசே படிக்க வைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மகளுக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலை 6 மணி முதலே மாலை 6 மணி வரை கோரிக்கைகளை வலியுறுத்தி கடையினை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இன்னும் சற்று நேரத்தில் கோரிக்கைகளை எடுத்துரைக்கும் விதமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர்.